நாவல் காதலை விட நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஒரு மனுஷன் செதஞ்சு போகும்போது அவனோட நண்பர்கள் அவனுக்கு அளிக்கிற ஆதரவு நெஞ்ச உருக்கிற வகையில் விவரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வில்ல மற்றும் ஜூட்டுக்கு இடையிலான நட்பை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. எழுத்தாளர் ஹன்யா மனித உணர்ச்சிகளை மிக தீவிரமாக எழுதியிருக்காங்க. வலி, துரோகம், அன்பு மற்றும் தனிமை இதெல்லாம் வாசிக்கிறவங்க உணர்கிற வகையில் வார்த்தைகளால் செதுக்கியிருப்பாங்க. குழந்தை பருவத்தில் நடக்கிற சைல்ட்ஹுட் ட்ராமா ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுவதையும் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத இந்த நாவல் படம் பிடிச்சு காட்டுது. இந்த புக் கண்டிப்பாக எல்லாருக்குமானது கிடையாது. இதில் அதிகப்படியாகவே உடல் மற்றும் மன ரீதியான வன்முறை, செல்ஃப் ஹார்ம், டிப்ரெஷன் இதை பற்றி தான் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். மன ரீதியாக பலவீனமாக இருக்கிறவங்க இந்த புக்கை வாசிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எ லிட்டில் லைஃப் அப்படிங்கிறது வெறும் நாவல் மட்டும் கிடையாது, அது ஒரு வழி நிறைஞ்ச அனுபவம். இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க கிட்டேயும் அவங்களோட மௌனமான வலிகக்கிட்டேயும் நீங்கள் அதிகமாக அன்பு காட்ட தொடங்குவீங்க. சுருக்கமாக சொன்னால் இது உங்களை அழ வைக்காமல் இருக்க முடியாது, உங்களோட இதயத்தவே உடைச்சிடும். ஆனால் மனுஷ நேயத்தின் மீது ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு காவியமாக இந்த நாவல் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாவல் நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.